ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செஞ்சுரியில் இருக்க சூப்பர் ஸ்போர்ட் பார்க் ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் டெஸ்ட் ரெக்கார்ட். இந்த பிச்சில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த பிச் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சியோடைய பிச் ரிப்போர்ட் ஆல்ரெடி நம்ம பிச் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்கும், தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸில் பவுலர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் யாரெல்லாம் இந்த பிச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மா மொத்தமாக 2 இன்னிங்ஸ் இந்த பிச்சில் விளையாடிருக்காரு. அவருடைய ரன் 57 இருக்குது. அவருடைய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 47 தான் இருக்குது. இந்த பிச்சில் அவர் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. சுப்மன் கில் இப்போ தான் விளையாட போகிறாரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. விராட் கோலி இந்த பிச்சில் 4 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. மொத்தமாக 211 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட்டு 153 இருக்குது. விராட் கோலி இந்த பிச்சிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த பிச்சில். அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓடிஐயில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கேஎல் ராகுல் இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அவர் 160 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் 123 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா இப்போ தான் விளையாட போகிறாரு. டெஸ்ட்டில் அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் 2020 ஓடிஐயில் அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேருந்து ரவி அஸ்வின் பார்த்திங்கன்னா இங்கே 4 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அவர் 59 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் இந்த பிச்சில் 38 இருக்குது. விக்கெட் பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 4 விக்கெட் எடுத்து 113 ரன் கொடுத்துருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை, ஆனால் அவருடைய டெஸ்ட்டில் லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஷார்துல் தாக்கூர் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. வெறும் 14 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த பிச்சில் அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்து 51 ரன் கொடுத்துருக்காரு. பும்ரா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து 50 ரன் கொடுத்துருக்காரு. முகமது சிராஜ் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. அவர் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்து 47 ரன் கொடுத்துருக்காரு. இந்தியன் தரப்புலேருந்து இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேஎல் ராகுல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முகமது சிராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. ரவி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் யாரெல்லாம் இந்த பிச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். இதில் தெம்பா பவுமா பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அவர் 385 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் இந்த பிச்சில் 78 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து டோனி ஜோசி பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் 2 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. வெறும் 28 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்தியாவுக்கு ஆப்போனண்ட்டாக லாஸ்ட்டாக நடந்த ஓடிஐலையும் 2020லையும் அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஹெல்கர் பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் 11 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அவர் 487 ரன் அடிச்சிருக்காரு. இந்த பிச்சில் உடைய ஹையஸ்ட்டு 95 இருக்குது. அவர் தான் இந்த பிச்சில் அதிக ரன் அடித்த டாப் ரன் கெட்டராக இருக்கார். அடுத்து எய்டம் மார்க்ரம் பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. 373 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 115 இருக்குது. எய்டம் மார்க்ரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஓவரும் போடுவார், பேட்டிங்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல் மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து 55 ரன் கொடுத்துருக்காரு. இவரும் ஆல்ரவுண்டராக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பேட்டிங்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதே போல் பவுலும் பண்ணுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்து 69 ரன் கொடுத்துருக்காரு. ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் இப்போ தான் முதல் விளையாட போகிறாரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்து மகாராஜ் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 8 இன்னிங்ஸ் விளையாடி 137 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 73 இருக்குது. அதே போல் அவர் விக்கெட் எடுத்து 9 இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்து 67 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்து ஜெரால்டு கோட்ஸி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. அவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்து 45 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்து இங்கிடி இந்த பிச்சில் 6 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 18 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட்டு 6 விக்கெட் எடுத்து 39 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்து ககிசோர் ரபாடா பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 14 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 50 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பெஸ்ட் 7 விக்கெட் எடுத்து 112 ரன் கொடுத்துருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரிசையில் பவுமா, டோனி ஜோர்சி, ஹெல்கர், எய்டம் மார்க்ரம் அவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேருந்து மார்க்கோ யான்சன், மகாராஜ் இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பவுலர்லேருந்து பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, ககிசோ ரபாடா இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்லேருந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள உங்களுடைய ட்ரீம் 11 டீமில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.